இந்த காலை தியானத்திற்காக நாம் யாக்கோபு எழுதின நிருபம், பொதுவான நிருபம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த 3ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு நாவை குறித்து சொல்லுகிறார், நாவை குறித்து பேசுகிறார். மிக முக்கியமான உறுப்பாய் அது இருக்குது. அது என்னெல்லாம் செய்து, என்னெல்லாம் செய்யக்கூடாதெல்லாம் செய்து, செய்யக்கூடியதெல்லாம் செய்ய மாட்டேங்குது. அதனால் வருகிற ஆபத்தை குறித்தெல்லாம் அவர் எழுதுகிறார். ஒரு வசனம் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளில் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். இங்க ஒரு குதிரையை குறித்து சொல்லுகிறார். அடுத்த வசனத்துல ஒரு கப்பலை குறித்து சொல்லுகிறார். ஏன் இந்த அதிகாரத்தில் சொல்றார் அப்படின்னா, ஒரு நாவை குறித்து பேசுவதற்கு முன்பாக அவர் ஒரு குதிரையை குறித்தும் ஒரு கப்பலை குறித்தும் பேசுகிறார். குதிரை ஒரு உயிரோடு உள்ள மிருகம், கப்பல் மனிதனால் செய்யப்பட்டது. இந்த குதிரையானது மனிதனுக்கு அடங்கி இருக்க, மனிதனுக்கு கீழ்ப்படிய, மனிதன் எந்த பக்கம் திரும்ப வேண்டுமோ அப்படி அதை திருப்புவதற்கு ஒரு கடிவாளத்தை மனிதன் என்ன செய்தான், செய்து அதற்கு போட்டு அதை உபயோகப்படுத்திக் கொள்கிறான். இந்த கடிவாளமானது அவனுக்கு நன்மையான காரியங்கள் எங்கே போனோன்னு அதை பயன்படுத்துகிறான். அதே போல ஒரு கப்பல் உள்ள சுக்கான், அடுத்த வருஷத்துக்கு அந்த சுக்கானானது, அந்த மாலுமி எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த சுக்கானை வைத்து கப்பலை பத்திரமாய் கரை சேர்ப்பதற்காக, பாதுகாப்பாய் நடத்துவதற்காக அதை என்ன செய்யறான், பயன்படுத்துகிறான். அது ஜீவன் உள்ளது. மனிதன் அதற்கு ஒரு கடிவாளத்தை போட்டு அதை அவன் விருப்பப்படி திருப்புகிறான். இங்கே இது ஜீவன் இல்லாதது, மனிதன் செய்தது. மனிதன் இதை பயன்படுத்துவதற்காக ஒரு சுக்கானை வைத்து என்ன செய்கிறான், திருப்பி அவன் விருப்பப்படி அதை திருப்பிக் கொள்ளுகிறான். இப்போ 5ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. இப்போ அடுத்தது எங்க வந்துட்டார்னா, மனிதனுடைய நாவுக்கு வந்து விட்டார். இல்ல, நல்லா கவனிங்க. இந்த நாவை குறித்து நாம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த நாவை குறித்து நாம் எவ்வளவு எச்சரிக்கையாய், விழிப்பாய், கவனமாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்ற புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்குமே, ஆனால் நாம் பிரச்சனையில் மாட்டிக்க மாட்டோம். நம்ம எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்காமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம், இல்லையா? இந்த நாவு, அந்த அந்த கடிவாளம், அந்த குதிரை அந்த கடிவாளத்தை போடும்போது அது நன்மைக்காக பயன்படுத்தப்படுகிறது. இந்த சுக்கான் நன்மைக்காக மட்டும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அந்த நாவு இருக்குத, அது நன்மைக்காகவும் பயன்படுத்தப்படுது, தீமைக்கு வேணாலும் பயன்படுத்தப்படுது. இதை வைத்து நல்லதையும் பேசலாம், இதை வைத்து கெட்டதையும் பேசலாம். இந்த நாவை வைத்து மற்றவர்களுக்கு உதவியான காரியங்களை செய்யலாம், மற்றவர்களுக்கு உபத்திரவத்தையும் உண்டாக்கலாம். இந்த நாவை வைத்து பொய்யான காரியங்களையும் பரப்பி விடலாம், உண்மையான காரியங்களையும் பேசலாம். இப்படி சொல்லினே போகலாம். அப்போ இந்த நாவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்கள் வேற யாரையும் யோசிக்காதீங்க, வேற யாரையும் யோசிக்காதீங்க. உங்கள் நாவு மட்டும் யோசிங்க. ஏன் நாவு எப்படி இருக்குது, ஒழுங்காக இருக்குதா? ஏன்னா உங்கள் நாவால தான் உங்களுக்கு பிரச்சனை, உண்மைதானா? அப்புறம் ஏன் பக்கத்து விட்டு நாக்கை பற்றி நம்ம யோசிக்கணும்? பிரச்சனை நம்ம நாக்கு தான், அதனால் அதை மட்டும் நம்ம பார்க்கலாம், வேற நாக்கு நமக்கு வேணாம். அப்போ இந்த நாவு என்னெல்லாம் செய்து அப்படின்னா, நமக்கு அநேக கடினமான காரியங்களை செய்ய வைக்குது, பாவம் செய்ய வைக்குது. இப்போ இங்கே யாக்கோபு இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா,
அது ரொம்ப சிறிய அவயவமாக இருக்கிறது. ஆனால் முதல்ல அது எங்கே ஸ்டார்ட் பண்ணுதுன்னா, பெரிய பெருமையானவைகளை பேசக்கூடியதாக இருக்கிறது. நான் யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? இந்த பெருமை எங்க இருந்து வந்தது? ஏதேன் தோட்டம் தான் வந்தது. பிசாசு சொல்றான், நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா தேவர்களை போல ஆயிடுவீங்க. எப்படி ஆயிடுவீங்க? தேவர்களை போல. அப்போ இது போல ஆகணும்ன்ற ஆசை, அது என்னது? அதான் பெருமை. நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும். ஏன் அது வருது? பெருமை. அதான் பெருமை. அப்போ அங்க பிசாசு இவர்களை பெருமைக்குள் தள்ளும்படி அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றான். என்ன ஆலோசனை? நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா எப்படி ஆயிடுவீங்க? தேவனை போல ஆயிடுவீங்க. அப்படின்னா அது பெருமை தானே? அது பெருமையா இல்லையா? நான் இருக்கிற மாதிரி இருக்கிறேன். என்னை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறாரோ அப்படி இருக்கிறது தான் அவருக்கு நல்லது, எனக்கு நல்லது. அவர் கூட நான் இருக்க முடியும், வாழ முடியும், அவரோடு நடக்க முடியும், இந்த ஏதனை நான் அனுபவிக்க முடியும். ஆனா பிசாசு என்ன சொல்றான்? இல்லை இல்லை இல்லை, நீ அப்படி மாறிட்டினா எப்படி இருக்கும்? சொன்னவனைய சரி 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 சரி, இது என்ன தெரியுமா? 3 விஷயங்களை இவர் சொல்றார். அதுல ஒரு விஷயம் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அதுதான் அங்க இருக்குது. ஜீவனத்தின் பெருமை. நான் இப்படி ஆய் காட்டுறேன் பார், நான் அப்படி ஆய் காட்டுறேன் பார். ஆக்சுவலாக அது வேற மாதிரி தான் போயிடும். அப்படிலாம் இல்லை. தேவன் என்னை எப்படி வைக்க விரும்புகிறாரோ அப்படி நான் இருந்துக்கிறேன், அதுதான் நீ தொல்லை இல்லை. இப்போ இங்க என்ன சொல்றாரு? அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். என்ன பேசுது? ஏன் அப்படின்னா, ஏன் பெருமையானது பேசுது? ஏன் பேசுது? பெருமையானதை விரும்புகிறதுனால் பேசுது. அது என்ன ஆசை இருக்குது? விருப்பம். பெருமையா இருக்கணும்ன்ற விருப்பம் தான் பெருமையானது பேசும். பெருமையை விரும்பலன்னா ஏன் பேசும்? பேசும்போதே கண்டுபிடிச்சிக்கலாம் பெருமையை விரும்புது. இது பெருமையை விரும்பினால்தான் அந்த நாக்கு என்ன செய்து பெருமையானதை பேசுகிறது. ஏன் அப்படின்னா, நாம் அப்படிப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிறோம். இப்படிதான் வாழ்ந்து ஆகணுன்ற கட்டாயத்துக்குள்ள இருக்கிறோம், நிர்பந்திக்கப்படுறோம். பிள்ளைங்க நம்ம கொடுக்கறத வாங்கிக்கிறாங்களா? கொடுக்குற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்களா? இல்லை இப்படிதான் இருக்கணும்னா இருக்கிறாங்களான்னா இல்லை. அவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, அவங்க இப்படி ஷூ போட்டுக்கிறாங்க, அவங்க இப்படி வராங்க, இவங்க இப்படி மாட்டிக்கிறாங்க, போட்டுக்கிறாங்க. அப்படின்னா பாருங்க, ஏன் அந்த பெருமையை நான் காட்ட வேண்டும்? மற்றவங்க காட்டுற பெருமையை நானும் காட்ட வேண்டும். இதுதான் பெரியவங்களுக்கும் இருக்குது. சின்ன பசங்களுக்கு என்ன இருக்குதோ அதே தான் இருக்குது பெரியவங்களுக்கும். அதுதான் அவர் சொல்றார். என்ன சொல்றாரு? அது சிறிய அவயமாக இருந்தும் பெருமையானவைகளை பேசும். அடுத்தது சொல்றாரு, பாருங்கள் சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. ஒரு லாரி நெருப்பை கொண்டு போய் காட்டை கொளுத்துறதுக்கு போட வேணாம். ஒருத்தன் ஒரே ஒரு தீக்குச்சை, ஒரு சின்ன என்ன பண்ணிக்கிறான், செல்ஃபி எடுக்கிறதுக்கு அமெரிக்காவில் நினைக்கிறேன், கொஞ்சம் அங்கே காட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் குப்பையெல்லாம் சேர்த்து கொஞ்சோண்டு ஒரே ஒரு தீக்குச்சியில் கொளுத்திருக்கிறான். ஒரே ஒரு தீக்குச்சி பல 1000 ஏக்கர் எரிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் அது எப்படியோ கண்டுபிடிச்சிக்கிறான். அதுதான் அங்கே சொல்கிறார். என்னவா? சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நிறைய ஒரு லாரி நெருப்பு வேணாம், ஒரே ஒரு சின்ன நெருப்பு வரும். ஒரு தீக்குச்சி முனை எவ்வளோ பெருசு? தீக்குச்சி முனை ஒரு அண்டா சைஸாக வைக்கிறான், இவ்வளோண்டு இருக்குது. ஒரு சின்ன தீக்குச்சி முனை. இந்த கேஸ் லைட்டர், கேஸை பற்ற வைக்கிறோமே, அதில் நெருப்பு வருதுமா, கண்ணுக்கே தெரியாது. தெரியுதா? அது யாருன்னா பார்த்துக்கிறீங்களா? அது ரொம்ப கவனித்து நீங்கள் கண்ணுக்கு முன்னால் வச்சு அடிச்சா தான் தெரியும். நீங்கள் அந்த கேஸுக்கிட்ட கேஸு பர்னரில் கொண்டு போய் அடிச்சிங்கன்னா அங்கே என்ன ஏரிய தெரியாது. அது எரியும் போது தான் தெரியும், ஓ இங்கேருந்து ஒரு ஸ்பார்க் போயிருக்குதாங்க.
அப்படின்னா அதுலேருந்து வருது வந்து பார்க்கக்கூடிய நிலையில் இல்லை, ஆனால் எரிய வைக்கிறது. எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்கும்? இவர் சொன்னதை விட சின்னது வந்துச்சு இல்லை? இப்போ அடுத்த வருஷம் வாசிங்க. நாவும் நெருப்பு தான். நாவுக்கு இவர் கொடுக்குற பேர் என்னது? அடிஷனல் நேம். நாவுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. இந்த நாவு எப்படிப்பட்டது அப்படின்னா நெருப்பை போல இருக்கிறது. நெருப்பை போல இருக்கிறது. வேதத்தில் நெருப்பு என்று வசனத்துக்கு கூட சொல்லியிருப்பட்டிருக்கு. வசனமா நெருப்பு, வசன விதை, வசன பட்டயம், வசன தேன், வசன சம்மட்டி, இப்படி வசனத்துக்கு அநேக பேர் இருக்குது. ஏன் இந்த பேர்லாம் இருக்குதுன்னா, யார் யார் எப்படி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது வரும் இல்லை? நான் சொல்றது புரியுதா? சில ஆளுங்களுக்கு சம்மட்டி மாதிரி இருந்தால் தான் அது வந்து புரோஜனமாக இருக்கும். சில ஆளுங்களுக்கு தேனை போல் இருந்தால் நல்லா இருக்கும். சில பேருக்கு பால் மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். சில பேருக்கு பட்டய மாதிரி இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு சரியாகும். ஐயோ இது நமக்கு சரிப்பட்டு வராது, ஒரே ஓட்டமாக ஓடிவிடும், திரும்பி பார்க்காம வர்றான்லாம் இருக்கிறான். ஏன்? அதை சரிப்படுத்த விரும்பவில்லை. எனக்கு எப்போவுமே எப்படி இருக்கணும்? தேனா இருக்கணும். ஆண்டவர் அதை தானே சொன்னார். பாலும் தேனும் ஓடும். என்ன செய்தான்? ஓடும். ஓடுதான், உண்மைதான். அது ஆண்டவர் போய் சொல்ல, லிட்டரலாக அது ஓடிச்சு. அப்படின்னா நீங்கள் தேனா குடிங்க, என்ன ஆவீங்க? என்ன ஆகும்? தேன் மாதிரி ஆகிடும். பாலே போதும் 3 வேளைக்கும். 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 10 நாளைக்கு வெறும் பால் தான். காலைல ஒரு 2 லிட்டர் பால், மதியானம் ஒரு 2 லிட்டர் பால், நைட்டு ஒரு 1.5 லிட்டர் பால், வேறு ஒன்றும் கிடையாது. 10 நாளைக்கு குடிச்சு பாருங்கள், என்ன ஆகும்? ஆண்டவர் இப்படியே செய்யலை, அப்படியே செய்யலை. சம்மட்டியை வச்சுனே ஆண்டவர் இல்லை, சம்மட்டியை வச்சுனே வச்சுனுங்கிறாரு இல்லை. ஆண்டவர் எந்தெந்த ஆளுக்கு என்னென்ன பயன்படுத்தணுமோ அதை பயன்படுத்துகிறார். பிரச்சனை என்னன்னா, இந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்கிறது தான் பிரச்சனை. ரட்சிப்பில் நிலைத்திருக்கிறவர்கள் இது எல்லாத்தையும் ஏற்றுப்பாங்க. ஆமாம், இன்னைக்கு எனக்கு சரியாக தான் வந்துருக்குது, இந்த பட்டயம் அவசியம்தான், எனக்கு தேனாக வந்தது, இது அவசியம்தான், எனக்கு பாலாக வந்தது, இது அவசியம்தான். அடுத்த வாரம் என்ன வரன்னு தெரியாது. அடுத்த வாரம் என்ன வர தெரியாது. அப்போ வருவதை ஏற்றுக்கொள்ளணும். எனக்கு இது அவசியமானது. ரட்சிப்பில் நிலைத்திருக்கிறவங்க மட்டும்தான், ரட்சிப்பில் வளர வேண்டும் என்ற விரும்புகிறீங்க தான், ரட்சிப்பிலே முதிர்ச்சி அடைய வேண்டிய விரும்புகிறது தான் இந்த புரிந்து கொள்ளுதல் இருக்கும். வசனத்தை குறித்த புரிந்து கொள்ளுதல் அறிவு இருக்கும். இல்லைன்னா இருக்காது, கோபம் வரும். இங்கே அவர் எதுக்கு சொல்ல வர்றார் அப்படின்னா, நாவும் நெருப்பு தான். வசனம் என்ற நெருப்பு வேற, இந்த நெருப்பு வேற. இந்த நெருப்பு என்ன செய்தான்? அது வந்து அந்த நெருப்பு, வசனம் என்ற நெருப்பு என்ன செய்து? நம்மை புடமிட்டு சரிப்படுத்துகிறது, களிம்பெல்லாம் நீக்குது, சுத்தமாக்குது. ஆனால் இந்த நாவு என்ற நெருப்பு, அடுத்தது வாசிங்க, அது அநீதி நிறைந்த அது அநீதி நிறைந்த உலகம். இந்த உலகத்தை குறித்தும் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்தை குறித்தும் எழுதுகிறார். இந்த உலகத்துக்கு நாக்குக்கு ஒரு பேர் வச்சிட்டார். என்ன பேர் வச்சுக்கிறாரு? நெருப்பு. இந்த உலகத்துக்கு என்ன பேர் வச்சுக்கிறாரு? அநீதி நிறைந்த உலகம். ஆண்டவருக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும்? வருத்தமா இருக்காதா? இல்லை, இருக்குமா இருக்காதா? ஏன் வருத்தம்? ஏன் வருத்தமாகுது? ஏன் வருத்தமா இருக்குது? சரின்னு சொல்லிட்டீங்க. அதாவது அட பாவிங்களா, இதை நான் எப்படி உண்டாக்குனேன்? நல்லா உண்டாக்கி நல்லா வச்சிருந்தேன். இப்போ அதுக்கு யாக்கோபு என்ன செய்யறாரு? அநீதி நிறைந்த உலகம்னு பேர் கொடுத்துட்டாரு. நான் இப்படி இருக்கிறதுக்காக செஞ்சேன், இப்படி இருக்கிறதுக்காக நான் ஜனங்களை உண்டாக்குனேன். ஒரு பரிசுத்த சந்ததி,
இல்ல, பரிசுத்த சந்ததி பெற்றெடுக்கத்தானே. ஆனா இப்ப என்ன பேர் வச்சுக்கிறாரு யாக்கோபு? அநீதி நிறைந்த. அப்படின்னா அங்க எதுவும் இல்லை. நீ எதுவுமே அங்க எதிர்பார்க்க முடியாது, நீதி எதிர்பார்க்க முடியாது. அநியாயம் அக்கறம் நிறைந்துதான் இருக்குது. அதாவது ஏன் அது அநீதி நிறைந்தாகுதுன்னா, உலகத்தில் மனிதர்கள் செய்கிற எல்லா பாவத்தையும் தவறையும் நியாயப்படுத்துறான். ஏன்டா குடிக்கிற அப்படின்னா, பிறந்த நாள் அதனால கொண்டாடத்துக்கு குளிக்கிறேன்றான். என்ன அப்படின்னா, உண்மை என்னன்னா அவன் செய்கிற பாவத்தை நியாயப்படுத்துகிறான். இப்போ இந்த முழு உலகம் அப்படிதான் இருக்குது. அரசியல்ல பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும், காவல்துறையில பார்த்தா அப்படிதான் இருக்கும், தேர்தல் ஆணையம், நீதித்துறை எல்லாத்தையும் பாருங்களேன், எல்லா இடத்திலும் பாவம் இருக்குது. அவர்கள் செய்கிற பாவத்தை நியாயப்படுத்துகிறதுனாலே உலகம் அநீதி நிறைந்ததா இருக்கிறது யாக்கோபு எழுதுறார். இப்போ எழுதல, அவர் எழுதி ஏறக்குறைய 2000 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அவருக்கு முன்னாலேயே அவர் என்ன சொல்றாருன்னா, அப்பவே அநீதி நிறைந்த சொல்லியிருந்தா இப்போ எழுதியிருந்தா என்ன சொல்லுவாரு? இன்னொன்னுமோ சொல்ல வேண்டியிருக்கும் இல்ல. இப்ப பார்த்தாருன்னா, நான் இன்னொன்னுமோ எழுதிடாத போயிட்டேனே, இன்னும் கொஞ்சம் நிறைய எழுதாம விட்டுட்டேனேன்னு யோசிப்பார். ஆனா அப்போ அநீதி மட்டும் எழுதி நிறுத்திட்டார். ஆனா இன்னைக்கு பார்த்தா இந்த உலகம் வெளியே எங்கேயும் போவானா, வெளியே எங்கேயும் பார்க்க வேணாம். எங்க பார்க்கலாம்? போன வாரம் ஓடின ஓட்டத்திலே பார்த்துடலாம். அநேகர் ஓடினீங்களே, ஏன் ஓடுறோம் அப்படின்னா, ஒரு 5 வசனத்தை உட்கார்ந்து எழுதுறதுக்கு முடியுதுன்னா நம்முடைய ஆவிக்குரிய நிலை என்னவா இருக்குது யோசிப்பாங்க. நீங்களே யோசிங்க. சபை உள்ளேயும் இருக்குது அநீதி, இருக்குதா இல்லையா? எவ்வளோ விஷயம் இருக்குது இல்ல. சரி, அப்படின்னா அநீதி நிறைந்த உலகத்தில் நாம் என்ன செய்யறோம்? வாழ்ந்து அடுத்த பகுதி வாசிங்க. நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. ஆமா, எங்க எடுத்துன்னு போய் போட்டுதான்? ஒரு சின்ன நாவு நெருப்பி போல அது என்ன செய்து கொண்டு போய் எங்கேயோ சேர்த்துறது, நம்முடைய வாழ்க்கை கெடுக்கிறது. கடைசியில நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இந்த புரிந்து கொள்ளுதல் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இருக்குமே, ஆனால் அவனுக்கு தேவ பயம் இருக்கும். அது இல்லை. அதனால என்ன செய்யறாங்கன்னா, எல்லா விதமான பொய், எல்லா பாவத்தையும் செய்துட்டு பொய் சொல்றான். அது என்ன எங்க போய் நிறுத்துமா? இந்த நெருப்புல போய் சேர்த்துருது. எங்க சேர்க்குது? நரக அக்கினியினால் கொளுத்தி விடுகிறது. நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கு. நான் சுருமா வந்துடுறேன். அடுத்த வருஷம் வாசிங்க. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துகள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. ஆமா, மனுஷனுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, நீ எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுவாய் இல்ல. இந்த மனுஷனுடைய சுபாவம் அதிகாரம் செலுத்த வேண்டும். இன்றைக்கு இது உலகத்தில் நடக்குது. யார் அதிகாரம் செலுத்துறான்னா, நிறைய பணம் இருக்கிறா தேசம் இல்ல, நிறைய பணம் இருக்குது, பயங்கரமான வெப்பன்ஸ், பயங்கரமான ஆயுதங்கள் வைத்திருக்கிற நாடு மற்ற சின்ன சின்ன நாடுகள் மேலே அதிகாரம் செலுத்துகிறது. உண்மையா? இன்னைக்கு ஏன் சண்டை நடக்குது, யுத்தம் ஏன் அப்படின்னா, பெரிய நாடுகள் சிறிய நாடுகள் மேல் அதிகாரம் செலுத்துது. இன்றைக்கு எல்லா இடத்துல இது நடக்குது. எல்லா இடத்திலும் தேசங்கள்லேருந்து நம்ம நீங்கள் சில இடத்துல, சில ஏரியா, சில கிராம பகுதி, சில இடங்களை பார்த்தீங்கன்னா சிலர்லாம் ஒடுக்கப்படுறான். ஏன் அப்படின்னா, அதற்கு மேல் இருக்கிறவன் மேலே அதிகாரம் செலுத்துகிறான், வளர விடாம ஆக்குறான், அவங்கள கொள்ள அடிக்கிறான், எல்லா காரியம் செய்யறான். ஏன் அப்படின்னா, அவங்ககிட்ட இருக்கிற அதிகாரத்தை வைத்து அல்லது அவனுடைய பலனை வைத்து அதை செய்யக்கூடியதா இருக்கிறது. இதுதான் சொல்றாரு, இது அநீதி நிறைந்த உலகம் அப்படின்னா. இங்க மிருகத்தை சொல்கிறார். ஆனா இந்த சமுதாயமும் அப்படிதான் இருக்குது. 8ஆம் வாசிங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. பயங்கரமா சொல்றாரு. நெருப்புல ஆரம்பிச்சு அப்படியே ஒவ்வொன்றா சொல்லின்னு இங்க என்ன சொல்றாருன்னா, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது.
இப்போ நாவை அடக்க முடியுமா? அடக்க முடியுமா? ஆ, நாவை அடக்கி இருந்தா என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது? மற்றவங்க வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது? வாயை மூடின்னு சும்மா இருந்தா பிரச்சனை வந்திருக்குமா? வாயை திறந்தாலே சண்டை தான் வருது. சாப்பிட்றதுக்கு மட்டும் வாய் தரங்க, பிரச்சனையே இல்லை. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நாவை அடக்க ஒரு மனுஷன் கூடாது அப்படின்னா முடியாதா? அப்படின்னா முடியும். அதை பார்க்க போகிறோம். அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கு. அது எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா சாவுக்கு ஏதுவான விஷம். இது உண்மையான உண்மை. ஒரு ஒரு மனிதன் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். பக்கத்து வீட்டுக்காரன் பேசின வார்த்தை கேட்டு செத்து போயிட்டான். அவன் என்ன அப்படி பேசுனான், அது கேட்டும்போது வேதனையெல்லாம் செத்து போயிட்டான், தற்கொலை பண்ணினான். நான் சொல்கிறது நடந்த சம்பவம். இன்றைக்கி இது போல் உலகத்தில் பல இடங்களில் நடக்குது. அப்படின்னா அது வந்து பாருங்கள், அவன் கொண்டு வந்து ஊசியில் ஒரு விஷத்தை கொண்டு வந்து போட்டு சாவடியில் அவருடைய நாவில் இருக்கிற விஷம் அந்த வார்த்தையினால் என்ன செய்கிறான்னா மற்றவர்களை சாகடிக்கத்தக்கதாய் பேசுகிறான். இவர் சொல்கிறது கரெக்ட் தான். இதெல்லாம் ஏன் சொல்கிறான்னா, ஒரே வார்த்தையில் அநீதி நிறைந்த உலகம் சொல்லிட்டாரு. இதில் என்னென்னலாம் இருக்குதுன்றதை சொல்கிறார். ஒரு நாக்கு போதும், இதை வச்சு என்னென்னலாம் செய்கிறாங்க. ஒரு சின்ன அவயவம் இந்த நாவு பேசுறது, இத்தோட வரவே வேணாம், இப்படி என்னை பேசிட்டாங்க, மானமே போயிடுச்சு, இப்படிலாம் சொல்லி செத்து போகிறவங்களே இருக்கிறான். அப்படின்னா அந்த நாக்கில் எவ்வளோ விஷயம் இது பாருங்கள். நம்ம நாக்கை கொஞ்சம் பார்த்துங்க. நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு கண்ணாடி முன்னால் நின்று நாக்கை நீட்டி பாருங்கள். நான் தமாசுக்கு சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறேன். நாக்கை நீட்டி பார்த்துட்டு தனியாக பாருங்கள், யாருன்னா எதை நினச்சிக்க போகிறாங்க. நாக்கை நீட்டி பார்த்து இது நல்லா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நாக்கு எப்படி இருக்குது? நீங்கள் பக்கத்தில் பார்க்காதீங்க யாரையும், நீ உடனே யாரையும் யோசிக்காதீங்க. உங்கள் நாக்கு மட்டும் பார்த்துங்க பத்திரமா. நீங்கள் உங்கள் நாக்கு மட்டும் பத்திரமா பார்த்தீங்கன்னா 50% உங்கள் பிரச்சனை இல்லாமல் போயிடும். மற்ற நாக்கு பார்த்தா எனக்கு தொல்லையாக வருது, நீங்கள் பார்த்து அதுக்கிட்ட சொல்லுங்கள். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? மனசில் சொல்லுங்கள், நாக்கே நீ ஒழுங்காரு, விஷம் நிறைந்ததுன்னு யாக்கோபு சொல்லிட்டாரு, நீ ஜாக்கிரதையாக இரு, யாருக்கு எந்த பிரச்சனையும் உண்டாக்கிடாத. யாருன்னா உங்களுக்கு உண்டாக்குனாங்கன்றதுக்காக, யாருன்னா எனக்கு உண்டாக்குனாங்கன்றதுக்காக நானும் பதிலுக்கு உண்டாக்குன நிற்காத, நம்ம இதே இரு. அப்போ அது எப்படிப்பட்டதான் விஷம் நிறைந்ததான் இருக்கிறது. வாசிங்க அடுத்தது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். ஆமா, இவங்க யார்? இவங்க தேவனை துதிக்கிறவர்கள். எவ்வளவு நல்லவங்க பாருங்க. தேவனை துதிக்கிறவங்களுக்கு இவர் சொல்றார். இவங்க யாரு? விஷவாசிகள். அவங்களுக்கு சொல்றாரு, நீங்க இந்த நாவினாலே பிதாவாகிய தேவனை என்ன பண்றீங்க? துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன் அதனால் சபிக்கிறோம். அப்படின்னா தேவனுடைய ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு? தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன், மனுஷன் சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்றாரு? தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா தேவனையே தூஷிக்கிற மாதிரி அர்த்தம். நீங்க மற்றவங்களை உங்க நாவினால் மற்றவங்களை சபிக்கிறீங்கன்னா தேவனை சபிக்கிற மாதிரி தான் அது. ஏன் மொட்டையா மனுஷன் எழுத வேண்டியதானே? தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட சில பேர் வாயில வர பாருங்க சாபம், அதை அவங்க சந்தோஷமா சொல்லுவாங்க. அப்படியே நடக்கணுன்ற மாதிரி தான் நினச்சி உள்ளத்தின் ஆழத்தில் முழு இருதயத்தோடு. நான் நினைக்கிறேன் யாக்கோபு தேவனை துதிக்கிறது இந்த மாதிரி வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி? முழு இருதயத்தோடும் உள்ளத்தின் ஆழத்தோடும் துதிக்கிறது இருக்காது. ஆனால் மனுஷனை சபிக்கிறது மட்டும் மனதார சபிக்கிறான்லாம் இருக்கணும். அப்படியே நடந்தா எனக்கு தப்பி தவிர என்ன நடந்துச்சுன்னா சந்தோஷப்படுறான்லாம் இருக்கணும். பா
ஆண்டவருக்கு சோத்திரம். என்ன இப்படி ஆயிடுச்சு பத்தியா? என்ன நாக்கு இது? என்ன நாக்கு இது? விஷம் நிறைந்தது, நெருப்பா இருக்கிறது. சில ஆளுங்க தீ வச்சே எரிக்க வேணாம், நாக்கே எரிச்சிடும். பெட்ரோல் ஊற்றி ஒருத்தனை போட்டு கொளுத்தவே வேணாம், நாக்கினாலே எரிச்சிடலாம். அடுத்த வருஷம் வாசிங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, என் சகோதரரே இப்படி இருக்கலாகாது. இன்னும் கொஞ்சம் போறார். முதல்ல அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம் அப்படி சொன்னாரு. அடுத்தது என்ன சொல்றேன்னா, என் சகோதரரே, பாசமா சொல்றார். சகோதரரே யார சொல்வாரு? பவுலும் அதே மாதிரி சொல்றாரு, பாசமா சொல்றாரு. யார பாசமா சொல்றாரு? யார பாசமா சொல்றாரு? யாரையோ சொல்றாரு, சகோதரர் சொல்றாரு, பாசமா சொல்றாரு. அப்படின்னா யார் அந்த சகோதரர்? யாரு? நான் உங்களை சொல்ல, நீங்களா ரொம்ப நல்லவங்க. யாரு? யாரு? தேவனை துதிக்கிற சகோதரர், இங்க தேவனை ஆராதிக்கிற சகோதரர்கள். வெளியே போனவனே அவங்க யாரு? வெளியே போனாங்க யார்? சபிக்கிற சகோதரர்கள். அதை தான் சொல்றாரு. சகோதரன் ஊர்ல இருக்கிற சொல்றாரு, சபையை தான் சொல்றாரு. சகோதரே இப்படி இருக்கலாகாது. அடுத்த வசனம். ஒரே ஊற்று கண்ணில் இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? அதான் கேட்கிறாரு பாருங்க. அடுத்த வசனம். என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. ஆமா, இதெல்லாம் நடக்காது. இதெல்லாம் பாருங்க, தேவனுடைய சிருஷ்டிப்பு. எது தேவனுடைய சிருஷ்டிப்பு? ஊற்று ஆண்டவர் தான் அதெல்லாம் உண்டாக்குறார். தண்ணீர் ஆண்டவர் உண்டாக்குனார். அத்திமரம் தேவன் உண்டாக்குனார். திராட்சை தேவன் உண்டாக்குனார். எல்லாமே ஒரு பார்க்க தேவன் உண்டாக்குனார். தித்திப்பையும் தேவன் உண்டாக்குனார். எல்லாத்தையும் தேவன் உண்டாக்குறார். ஆனா தேவன் உண்டாக்கினது எல்லாமே தேவன் எதற்கு உண்டாக்கினாரோ அதை செய்கிறது என்பதை சபைக்கு சொல்றார். அதெல்லாம் கரெக்டா செய்த, அதெல்லாம் கரெக்டா இருக்குது. அத்திமரம் பழம் தானே கொடுக்குது. திராட்சை பழம் நல்லதானே கொடுக்குது. ஏன் இதெல்லாம் சொல்றாரு? ஏன் சொல்றாரு? வேற எதையாவது கொடுக்குதா அப்படின்னா கொடுக்காது. ஆனா 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 சபை வேற ஒண்ணு கொடுக்குது. சபை என்ன செய்து? வேற மாதிரியான காரியங்களை செய்து கொண்டிருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? துதிக்கணும், அவ்வளவுதான். தேவனை துதித்தல், அது மட்டும் தான் கொடுக்கணும். நீங்க வேற எல்லாம் கொடுக்குறீங்களே, அதுதான் சொல்றாரு. இப்ப 14ஆம் வசனம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். ஆமா, நல்லா சொல்றாரு. அதே தான் தொடர்ச்சியா சொல்லின்னு வர்றாரு. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்ட. எதுக்கு பெருமை பாராட்டக்கூடாது? விசுவாசி, ஆவிக்குரிய சபைக்கு போறேன், தேவனுடைய பிள்ளை, இதெல்லாம் சொல்லிக்காதீங்க. சத்தியத்துக்கு விரோதமாய் போய் சொல்லாதிருங்கள். அப்படி நாம் உள்ள இதெல்லாம் வச்சிருந்தா என்ன அர்த்தம்னா, சத்தியத்துக்கு விரோதமாய் நடக்கிறோம்னு சொல்ல வர. சத்தியத்துக்கு விரோதம் நடக்கிறோம். கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்திருந்தால் நாம் அவரு சகோதரன்னு சொல்லிட்டார், அன்பா சொல்லிட்டார், பாசமா சொல்லிட்டாரு. அதே நேரத்தில் நீங்க இப்படி இருக்கிறீங்களே அப்படின்றதையும் சொல்றார். அது என்ன செய்யக்கூடாது? சரி, 16ஆம் வசனம் சொல்ற வாசிங்க. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. ஆமா, 15 வாசிங்க. அதுலயும் ஒரு வசனம் வார்த்தை சொல்ற. ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளணும். என்ன புரிஞ்சுக்கணும்?
லௌகிக சம்பந்தமானது, ஜென்ம சுவாபத்துக்குரியது, பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது. இந்த நாக்கு இது மாதிரிலாம் பண்ணுதுன்னா அது என்னது? அது பேய்த்தனமானது, ஜென்ம சுவாபத்துக்குரியது. இல்ல, லௌகிக சம்பந்தமானது, ஜென்ம சுவாபத்துக்குரியது, பேய்த்தனத்துக்கு அடுத்ததுன்னு சொல்றாரு. தேவையா இது? தேவையா? ஏன் அமைதியா இருக்கிறீங்க? தேவையா? ஒரு ஆளுக்கு தான் தேவையில்லைன்றாங்க. பரவாயில்ல, ஒரு ஆளாவது இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்குன்னு அர்த்தம். எப்படி விடுறது? இப்போ நாளைக்கு சண்டை போட வேண்டியது. இப்போவே வேணான்னு சொல்லிட்டா எப்படி? போய் சொல்கிற மாதிரி நம்ம உண்மையாக இருக்கணுமே. பாருங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம். சரி பண்ணும். 16ஆம் வாசிங்க. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. ஆமா, வைராக்கியம் விரோதம் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்திகளும் செய்கைகளும் உண்டு. துர்ச்செய்கை பெரிய. நாம் எப்படி இருக்கணும்ன்றத நாம் என்ன செய்யணும்? நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் என்ன வைக்கிறேன், இந்த வசனத்தை, இந்த செய்தி திரும்ப கேளுங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது மிகவும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா? தேவனுடைய வார்த்தை நான் இருக்குன்னு சொன்னேன், நிறைய சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தை சம்மட்டி, பட்டயம், அக்கினி, பால், தேன், விதை, இது நிறைய இருக்குது. அது நமக்கு என்ன தேவையோ அது தேவன் என்ன செய்கிறார்? வைக்கிறார். ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றபடி தேவன் நமக்கு அந்த வசனமானது பிரயோஜனமாய் மாறி. ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காக நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். யாக்கோபு சபைக்காக எழுதப்பட்ட அந்த நிருபத்தில் ஆண்டவரே இந்த ஒரு சிறிய நாவை குறித்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிற ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த நாவினால் எவ்வளவு பேரை நாங்கள் துக்கப்படுத்தியிருக்கிற ஆண்டவரே, அவமானப்படுத்தியிருக்கிறோம், இழிவாக பேசியிருக்கிறோம், அல்லது தூஷணமான வார்த்தைகளை மற்றவர்கள் மேலே செலுத்தியிருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நெருப்பை போல, ஒரு விஷத்தை போல ஆண்டவரே வார்த்தைகளை மற்றவர்கள் மேலே செலுத்தியிருக்கிறோம். இந்த கால வேளையில் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து எல்லாவற்றுக்காக மனஸ்தாபத்தோடு கூட மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இனி இந்த நாவு எப்படி அத்தி மரத்தை போல, திராட்சை செடியை போல, நல்ல நீரூற்றை போல, அது ஒரே மாதிரி இருக்கிறது போல எங்கள் நாவும் தேவனை துதிக்கிறதாக மாத்திரம் இருக்க உதவி செய்யும்படியாக அர்ப்பணிக்கிறாங்க. தேவனை மாத்திரம் துதிக்கிறதாய், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறதா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை ஆஸ்வதி நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லா துதிகன மகிமை மேன்மையாவற்றையும் உம்மோருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.